சனி பகவான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் தான். முன்னோர்கள் தான். கிட்டத்தட்ட ரிஷிகளாக இருக்கட்டும், அந்த காலத்தில் வாழ்ந்த ஆட்கள் எல்லாருமே வந்து வாக்கியத்தை மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. வாக்கிய முறையிலேருந்து அந்த மருவி வந்தது தான் அவங்களுக்கு திருக்கணிதம். ஸோ நாங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, 7 சனி வந்துருச்சு, கண்டக சனின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா என்னென்னமோ சொல்கிறாங்கப்பா, பயமாக இருக்குன்னு எல்லாருக்குமே ஒரு பயப்படக்கூடிய ஒரு ஆளாக வந்து யாரை பார்த்துருக்காங்கன்னா சனி பகவானை பார்த்துருக்காங்க. உண்மையிலேயே சனி பகவான் தான் இருக்கிறதுலே. பொதுவாகவே மேசராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வேகம், துடிப்பு, இந்த ஒரு தைரியமாக இருக்கவங்க ஆளுங்க தான், தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நபர்கள் தான். பன்னாமரத்தில் சனி பகவான் வந்தோடனே எனக்கு நமக்கு 7 சனி ஆரம்பிச்சு பயப்படலாம் வேண்டவே வேண்டாம். நீங்கள் கரெக்டாக இருங்க, உங்களோட பாதையை கரெக்டாக போயிட்டே இருங்க. ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப நீதியான ஆள், நியாயமாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ராசியில் தான் வந்து திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆன்மீக தகவல்களும் ஜோதிட தகவல்களும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாக்கியத்தின் அடிப்படையில் ஒரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. இந்த சனி பயிற்சி அப்படின்றது திருக்கணிதம் படி முன்னாடியே முடிஞ்சிருச்சு, வாக்கியத்தின் அடிப்படையில் இப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 சனி பயிற்சியாக இருக்குது. மக்கள் வந்து ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. எதை பார்க்கறது, இதை பார்க்குறதா இல்லை இதை பார்க்குறதா, எது சரியானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் குழம்பி போயிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதற்கான ஒரு விளக்கம் கொடுத்துட்டு முதல்ல மேஷ ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றது. அதாவது பொதுவாகவேப்பா நம்மளுடைய ஜாதக அடிப்படை எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப முதல்ல வந்து நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது சனி பகவான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் தான். முன்னோர்கள் தான். கிட்டத்தட்ட ரிஷிகளாக இருக்கட்டும், அந்த காலத்தில் வாழ்ந்த ஆட்கள் எல்லாருமே வந்து வாக்கியத்தை மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. வாக்கிய முறையிலேருந்து அந்த மருவி வந்தது தான் அவங்களுக்கு திருக்கணிதம். ஸோ நாங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இருக்க ஜோதிடர்கள் எல்லாருமே முக்கால்வாசி பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக எல்லாருமே திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணோம். நான் அதனால தான் சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பேர் கேட்குறப்போ, இல்லைங்க ஆல்ரெடி நாங்கள் திருக்கணிதம் படி தான் நாங்கள் பார்க்குறோம், வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு நாங்கள் சனிப்பயிற்சி பேசலாம், ஆல்ரெடி எங்களுக்குலாம் எப்பயோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான். ஸோ இது என்னென்னா, பொதுவாக வந்து தனி மனித ஜாதகத்துக்கு வந்து திருக்கணிதம் தான் பார்க்கக்கூடிய ஒரு கொடுப்பனை உண்டு. அதுதான் நல்லதும் கூட. அதே மாதிரி வாக்கியம் எதுக்கு பார்ப்பாங்க அப்படின்னா, கோயில் திருவிழாக்கள், முக்கியமான பொது விழாக்கள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறது சிறப்பாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாட்டு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதன் அடிப்படையில் தான் வாக்கியத்தை வச்சு தான் உலக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்க்குறது உங்களுக்கு வாக்கியம் பார்ப்பாங்க. நம்ம தனி மனித உயிரினங்களாக இருந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு திருக்கணிதம் தான் நம்ம பார்த்துட்ருக்கேன். நான் அவங்க பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா திருக்கணிதம் தான். ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி நமக்கு எப்பயோ பயிற்சி ஆகிட்டாரு, திருப்பி வாக்கியப்படி நம்ம என்னத்தை சொல்கிறது அப்படின்றனால நிறைய இடத்துல நான் வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம சேனலுக்காக அதை பேசி கொடுக்கணுன்றதுக்காகவே இன்றைக்கி வந்து இதை பற்றி விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு. பொதுவாகவே இப்போ சனி பகவானை பார்த்து பயப்படாத ஆள் இருக்கவே மாட்டோம். எப்பயுமே வந்து ஒரு சனி பயிற்சி வருதா, எனக்கு பயமாக இருக்குது, 7 சனி வந்துருச்சு, கண்டக சனின்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தா என்னென்னமோ சொல்கிறாங்கப்பா, பயமாக இருக்குன்னு எல்லாருக்குமே ஒரு பயப்படக்கூடிய ஒரு ஆளாக வந்து யாரை பார்த்துருக்காங்கன்னா சனி பகவானை பார்த்துருக்காங்க. உண்மையிலேயே சனி பகவான் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு பிளானட்டுப்பா. அவர் தான் நம்மளுடைய மூதாதையர். நம்மளுடைய மூதாதையர்னால் யாருன்னா நம்மளோட பூட்டன், தாத்தா பூட்டன்லாம் சொல்கிறாங்க இல்லையா, முன்னோர்கள் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கவர். பழம்பெரும்வாதி அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. கர்மக்காரகன்னு பேருக்கு, நியாயமாக இருப்பார். எதுலேயுமே வந்து நீதி நியாயத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ நீதி நியாயமாக இருக்காங்க அப்படின்னா அவரை பார்த்து நம்ம பயந்து தான் ஆகணும் இல்லையா. என்ன விஷயத்தில் அப்படின்னா, நீ கரெக்டாக இல்லையா, அப்போ உடனே வச்சு பதம் பார்க்க போகிறாரு, அப்போ கரெக்டாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளுடைய கர்மாக்கள் அடிப்படையில் தான் இந்த ஜென்மாந்திர தொடர்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். பிறவி பயன் அப்படிங்கிறதே ஒவ்வொருத்தரும் என்ன பாவம் பண்ணினமோ, என்ன புண்ணியம் பண்ணின்னு இருக்கோமோ, அதனால தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்மளுடைய பாவ கணக்குகளையும் நம்ம கர்ம கணக்குகளையும் தீர்த்து வைக்கக்கூடியவரும், சரி பண்ணக்கூடியவரும், நம்மளை கவனிக்கக்கூடிய ஒரு வாத்தியாரும் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 4 செவத்து நம்ம இங்கே தானே உள்ளுக்குள்ளே தானே இருக்கும், 4 செவத்துக்குள்ளே தானே இருக்கும், நம்ம என்ன வேணால் பண்ணலாம், நம்ம கண்காணிச்சுட்டே இருப்பார் அப்படிங்கிற நிலை தான். ஸோ பொதுவாக வந்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, இத்தனையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆள். என்றைக்கோ ஒரு நாள் பண்ண தவறுக்காக இன்றைக்கி தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அதெல்லாம் வந்து சனி பகவான் தான் நியாயமான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவரை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. நல்லது மட்டுமே செய்வோம், நம்பிக்கையோடு மட்டும் இருப்போம், யாரையும் வந்து மனசை புண்படுத்தாமல் இருப்போம் அப்படிங்கிற நிலையில் இருந்துட்டாங்கன்னா அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளியோருக்கு, ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து உதவி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சாலச்சிறந்த ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத முதல்ல இந்த சனி பயிற்சி பலன்களில் சொல்லிக்கலாம். நிச்சயமாக
மேஷராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு? நிச்சயமா. பொதுவாகவே வந்து மேச ராசி அப்படின்னாலே ரொம்ப தனித்துவமான ராசி. முதல் ராசி, காலச்சக்கரத்துக்கு முதல் ராசி. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சனி. ஸோ இது வந்து விரைய சனியாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பொதுவாக சனிக்கு வந்து 3 பார்வைகள் உண்டு. 3, 7, 10 பார்வைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லப்படுது. ஜாதக ரீதியாக பார்க்கும்போது பார்த்தோன்னா இவங்களுடைய 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது. ஆல்ரெடி வீட்டில் வந்து சந்தோஷமான நிகழ்வு அப்படிங்கிறது நடந்தால் ரொம்ப சந்தோஷம் தானே. ஏதாவது எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், எப்படா நடக்கும் அப்படின்னு காத்துட்ருக்கேன், அந்த விஷயம் எனக்கு நடக்கிறது ஹாப்பி. ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பொதுவாகவே மேசராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வேகம், துடிப்பு, அந்த ஒரு தைரியமாக இருக்கவங்க ஆளுங்க தான், தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நபர்கள் தான். 12ஆம் இடத்துல சனி பகவான் வந்தோடனே எனக்கு நமக்கு 7 சனி ஆரம்பிச்சு பயப்படலாம் வேண்டவே வேண்டாம். நீங்கள் கரெக்டாக இருங்க, உங்களோட பாதையை கரெக்டாக போயிட்டே இருங்க. ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப நீதியான ஆள், நியாயமாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ராசியில் தான் வந்து சனி பகவான் நீச்சம் அடைகிறார். செவ்வாயினுடைய ஆதிக்கம், சூரியன் உச்சம் பெறக்கூடிய இடம். ஸோ எப்பயுமே ஒரு ஆளுமை பண்பு, நிறைய விஷயங்கள் கரெக்டாக இருப்பீங்க. யார்கிட்டையும் போய் நம்ம வந்து சனி பண்ணுங்கன்னு சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது முதல்ல. ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியடில் எங்கேயாவது ஒரு இடத்துல பண்ணினீங்க அப்படின்னா அதை வந்து சொல்கிறதுக்கான ஆளாக வந்து சனி பகவான் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தோன்னா கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தடை தாமதமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியடில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல நிகழ்வு நடக்க போகுது. குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையும். குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு வீட்டில் ஒரு குட்டி வர போகிறாருன்னா நம்ம ஹாப்பி தானே. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியடை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ மன நிறைவு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம், 6ஆம் இடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. ஸோ நிறைய பேருக்கு என்னென்னா இந்த கடன் சம்மந்தப்பட்டது, குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கும். யாருக்காவது நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, நல்லதா கெட்டதா கவனமாக இருக்கணும். யாரையாவது நம்பி எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன், தெரிஞ்ச பொண்ணு, நீங்கள் தாராளமாக வேலை கொடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க போய் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. இந்த டைம் பீரியடில் இவங்களுக்கு யாருக்கா கொடுக்கல் வாங்கல் சைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. நிறைய பேர் டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் பண்ணுவீங்க. சந்தோஷமான நிகழ்வு அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை அப்படிங்கிறது உண்டு. ஸோ இவங்களுடைய என்னென்னா பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. கிட்டத்தட்ட நம்மளுடைய குழந்தைகளுக்காக ஒரு பணம் முதலீடு பண்ணுறது, குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சுப விரயம் தானே. இப்போ விரயம்ன்றதை வந்து நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆமாம், ஆடம்பர செலவாக பண்ணுறோமா, அத்தியாவசிய செலவாக பண்ணுறோமா, அல்லது எதிர்காலத்துக்காக நம்ம முதலீடு பண்ணுறோமா. இப்போ குழந்தைங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல ஒரு கெரியர் நோக்கி அந்த பையன் போகிறான், அவனுக்கு ஒரு அமௌண்ட் கட்டினா அந்த பையன் அந்த படிப்பை படிக்கலாம் அப்படின்றப்போ இவங்களுக்கு அதுக்காக பண்ணுறது தவறு கிடையாது இல்லையா. இப்போ பையன் வந்து இங்கே உள்ளூரில் படிச்சுட்டு இருக்கான், நாளைக்கு வெளியூரில் போய் படிக்க போகிறான்ப்பா, அப்போ அந்த பையனுக்கான ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணுறாங்க, அது சுப விரயம். ஸோ விரயமாக இருக்கிறதுன்றத இவங்க எந்த அளவுக்கு சுப விரயமாக மாற்றிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறது. இந்த பொதுவாகவே இந்த சனி பயிற்சி பலன்களில் வந்து மேசராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பல விதமான சந்தோஷங்கள் அனுபவிக்க போகிறீங்க, அதில் எதுவும் மாற்றம் இல்லை. வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறதுல மட்டும் கவனமாக இருங்க. இந்த காலகட்டம் இது இருந்தால் போதுமானது. அதே மாதிரி நம்பிக்கை துரோகம் யாருக்கும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத மென்டாலிட்டியில் வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி எதுவுமே கிடையாது. இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் கொஞ்சம் தொந்தரவுகள், கால்வலி, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருந்தது அப்படின்னா வயசானவங்களுக்கு அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கிறது, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது, இந்த மாதிரி உதவி பண்ணலாம். இவங்களுக்குமே வந்து உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் அப்படிங்கிறது உண்டு. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ தான தர்மம். முதல்ல வந்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரங்களும் கண்டிப்பாக பண்ணியே ஆகும். நம்மளோட முன்னோர்கள் தான் சனி பகவான், வேறு யாருமே கிடையாது. நம்ம மூதாதைகளாக பிறந்தவங்க தான் இருக்காங்க, பல 100 ஆண்டுகள் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிறீங்களோ, வீட்டில் வயசானவங்க இருந்தாங்களோ அவங்களுக்கு கேர் பண்ணிக்கிறீங்களோ, இல்லை எங்கள் வீட்டில் வயசானவங்களே யாரும் இல்லைங்க, ரோட்டில் ஏதாவது வயசானவங்களை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகளை செஞ்சுட்டு வர்றது ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். நிச்சயமாக 100க்கு இத்தனை மதிப்பெண் மேஷ ராசிக்காரர்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு 70% வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஓகே, மேஷராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி.